ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் லிமிடெட் ஐபிஓ ஜனவரி 9 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிஎன்சி ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். மெட்டல் கட்டிங் மெஷின்ஸ் மேனுஃபேக்சராக தான் இந்த கம்பெனி இருக்காங்க. சிஎன்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல், அதாவது மேனுவல் மெஷின் கட்டிங் இல்லாமல் ஆட்டோமேட்டட் மெஷின் கட்டிங். ஸோ நம்ம இந்தியாவில் 3rd லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க, 10%. குளோபல் லெவலில் 12th லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க 2022 படி. நெக்ஸ்ட் இவர்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தோன்னா சிஎன்சி டர்னிங் சென்டர்ஸ், சிஎன்சி டர்ன் மில் சென்டர்ஸ், சிஎன்சி வெர்டிக்கல் மெஷினிங் சென்டர்ஸ், சிஎன்சி ஹரிசாண்டல் மெஷினிங் சென்டர்ஸ். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்கில்டு லேபர், ஒர்க்கிங் ஹவர் லிமிட் இருக்குது, லேபர் காஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டடாக அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டனால எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டைம் மிச்சம், காஸ்ட் வைஸாகவும் ஓகேவாக இருக்குது. நம்ம இந்தியாவில் சிஎன்சி மெஷினிங் சென்டர்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 10.3% சிஏஜிஆரில் க்ரோ ஆகும் 2023 to 27 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குளோபல் லெவல்லையும் குளோபல் ஆட்டோமேட்டிவ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரர் அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த சிஎன்சி ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இவர்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மெர்சிடஸ் பென்ஸ், BMW, ஃபியட், இந்தியன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் சென்டர், பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ், டாடா, சக்தி பம்ப்ஸ், ரோலெக்ஸ் ரிங்ஸ், ஹர்ஷா இன்ஜினியர்ஸ், போஸ். ஸோ இது மாதிரி நிறைய நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸே இவர்களுக்கு இருந்துகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 1000 கோடி, அதில் 475 கோடியை கடனை ரீபே பண்ணுறதுக்காகவும் 360 கோடி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2021-22 லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. 2023 15 கோடி ப்ராஃபிட்டு, செப்டம்பர் 2023 வரைக்கும் 3.3 crores வந்து ப்ராஃபிட். ஸோ ரெவன்யூ வைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 27% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு 2022 to 23 கம்பேர் பண்ணுறப்ப. ப்ராஃபிட் வந்து 131% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ பார்த்துக்கலாம். கடன் அப்படின்னு பார்த்தோன்னா 821 கோடி கடன் இருக்குது செப்டம்பர் 2023 படி. அதில் தான் 475 கோடியை இந்த ஐபிஓலேருந்து பே பண்ணிடுவோம் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் 346 கோடி கடன் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தாலுமே டெப்ட் டு ஈக்விட்டி பாதியாக குறைஞ்சாலுமே டெப்ட் டு ஈக்விட்டி ஹையாக தான் இருக்குது, கடன் அதிகமாக தான் இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் ₹1.02, நெட் அசெட் வேல்யூ ₹5.57, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 18.35. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ தான் வந்து ப்ராஃபிட்டில் வந்து க்ரோ ஆகிட்டுருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 5 கம்பெனிஸ் ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ், லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ். ஸோ லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கம்பெனி, ட்ரிவானி டர்பைன், டிடி பவர் சிஸ்டம்ஸ், மேக் பவர் சிஎன்சி மெஷின்ஸ். ஸோ இந்த கம்பெனியில் ரொம்ப ஹையஸ்ட் ரெவன்யூ இருக்கிறது நம்ம லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ் தான். ஓகேங்க, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸு 27.04%. பிஇ மல்டிப்பிளில் ரொம்ப லோவஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ் தான். நம்ம ஐபிஓ வந்திருக்க ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷனோட பிஇ மல்டிப்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா 324 வருது. ஆஃப்டர் இஷ்யூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 501 பிஇ மல்டிப்பிள் வருது. ஸோ ரொம்ப ஹை வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஜனவரி 9, க்ளோஸ் ஆகிறது ஜனவரி 11. ஃபேஸ் வேல்யூ ₹2. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பன் ₹331. ஒரு லாட் அப்படிங்கிறது 45 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 1000 கோடி, எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான் 1000 கோடி. எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஷேருக்கு ₹15 டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. லாஸ் மேக் பண்ண கம்பெனி தான் அப்படின்றனால 10% தான் ரீட்டைல் ரிசர்வேஷன். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது ஜனவரி 12. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது, அலாட் ஆகிடுச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது ஜனவரி 15. லிஸ்ட் ஆக போகிறது ஜனவரி 16. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,895 தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 5th ஜனவரி அன்னைக்கு ₹55 அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் ₹331 அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 16.61% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்டார் லிங்கின் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக.
ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 72.66%. ஆஃப்டர் ஐபிஓ ஃப்ரெஷ் இஷ்யூனால அவர்களுடைய ஷேர் ஹோல்டிங் குறையும். ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் டெப்ட் வந்து ஹையாக இருக்குது இந்த டைம் பொறுத்த வரைக்கும். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிஎன்சி மெஷின்ஸ் மேனுஃபேக்சரர், அதாவது கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மெஷின்ஸ் மேனுஃபேக்சரர் இருக்காங்க. மெட்டல் கட்டிங் மெஷின்ஸ். ஓகேங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ், எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ், மேக் பவர், சிஎன்சி மிஷின்ஸ், ஸோ இவர்கள்லாம் சொல்லலாம். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹை வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ். ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா வேல்யூஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்றனால நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண வேண்டான்னு தான் நினைக்கிறேன். ஃபண்டமெண்டலி பொறுத்த வரைக்கும், லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீடாக தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த ஐபிஓக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஓ அன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் செகண்ட் டே அன்னைக்கு ஈவினிங் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா வேணால் லிஸ்டிங் கெயின் பர்பஸ்க்காக வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவாய்டு பொசிஷனில் தான் நான் இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.